வணக்கம் மக்களே. அண்ணன் சீமான் அவரை பற்றி அவதூறு பேசக்கூடாது, அவருக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நம்மளும் மாண்புமிகு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அப்படின்னு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் ஆரம்பிக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் என்னைக்கு அந்த கௌதமன் திரைப்பட இயக்குனர் கௌதமனுடைய திருமண நிகழ்வு, அவருடைய மகளுடைய திருமண நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நிகழ்வில் பங்கேற்ற திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினோட ரொம்ப நெருங்கி பழகினார். உங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டு பேருமே சிரித்து பேசினார். மேடையில் அவர் என்ன பேசுகிறாரு, திமுகவை தன்னுடைய எதிரி அப்படிங்கிறாரு, திராவிடத்தை எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு, பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு. பட் ஆனால் அவருடைய செயல் பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. தமிழக மக்களுக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் செயல்படுகிறார் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறேன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நடிக்கும் போது வராத ஜோசப் அரசியல் வரும்போது ஜோசப் இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்தாருக்கும் அரசு வேலையை கொடுத்தாரு. கருணையின் அடிப்படையில் கம்பாஷனேட் பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பாஷனேட் பேசிஸில் ஒரு கருணை அடிப்படையில் வேலையை கொடுத்தார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதனால் பயன்பெற போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள். அவருடைய கட்சி தொண்டர்களோ யாருமோ கிடையாது, சாதாரண தொண்டர்கள். ஆனால் கமெண்ட்டில் இப்போ கழுவி ஊற்றுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதான் 40 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுத்துட்டீங்கல்ல, 40 லட்ச ரூபா சின்ன தொகையா, அதையும் கொடுத்துட்டு அரசு வேலையும் கொடுக்குறீங்க, எத்தனை பேர் டிஎன்பிசியில் படிச்சுட்டு காத்து கிடக்குறேன் அப்படின்னு வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவாங்க. ஏண்டா உங்களை பார்த்து நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலைக்கு மோசடி பண்ணார், டாஸ்மாகில் மோசடி பண்ணார், கனிம வள கொள்ளையில் மோசடி பண்ணார். அதெல்லாம் எதிர்த்து ஏன் ஒருவேளும் கேஸ் போடலை? நாம் தமிழர் தம்பிகளா, உங்களை தான் கேட்குறேன், அதெல்லாம் ஏன் கேஸ் போடலை? அண்ணன் ஜோசப் விஜய் வந்த உடனே துள்ளி குதிச்சுட்டு மாறு தட்டிட்டு அவர் பாணியிலே ஒரு வழக்கறிஞர், நாங்கள் முடிச்சுட்டோம்டா தாவைக்காவை அப்படின்னு சொல்கிறீங்க. இதனால் பாதிக்கப்பட போவது யார்? சாதாரண விளிம்பு நிலை மக்கள். அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய குழந்தை, தாய், தந்தை, மகளை பறி கொடுத்த சாதாரண விளிம்பு நிலை மக்கள். இதே சீமானை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் இந்த கரூர் தொகுதியில் எந்த மூஞ்சை காட்டிட்டு இன்னும் ஓட்டு கேட்க போவீங்க சொல்லுங்கள்? கரூர் தொகுதியில் உங்களால் ஓட்டு வாங்க முடியுமா? நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டாண்டு காலத்துக்கு ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், சீமான் சாகிற வரைக்கும் அவரால் அரசியலில் ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி இன்னும் இருக்க தடம் தெரியாமல் போகுது. அதுக்குண்டான வேலைகளை அண்ணன் ஜோசப் விஜய் செய்ய ஆரம்பித்து விட்டார். நாம் தமிழர் கட்சி குறி வைக்கப்பட்டு விட்டது. அவர் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, அவர் வலது கையாக செயல்படக்கூடிய வெள்ளைத்தாடியுடன் சுற்றக்கூடிய ஒரு நபர் குறி வைக்கப்பட்டு விட்டார். சீக்கிரம் அவரை பிடிச்சி உள்ளே போட போகிறாங்களான்னு பாருங்கள். அவரை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குண்டான வேலைகள் நடக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு மோசமான விஷயங்க. நீங்கள் தமிழக மக்களை பகைக்கிறீங்க. எங்கே பார்த்தாலும் நான் தமிழக மக்களுக்காக கூக்குரலிடுறேன், தமிழ் தேசியம் அதுக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி பண்ணக்கூடிய வேலையை பார்த்தா எல்லாரும் சமூக வலைதளத்தில் காரி துப்புறான். பொம்பளை முதற்கொண்டு காரி துப்புறான். சீமானுக்கு ஒரே ஒரு அறிவுரை தான் நான் சொல்கிறேன். சாட்டை துரைமுருகன் இருக்க வரைக்கும் சீமானால் ஜெயிக்கவே முடியாது. உங்களை வச்சுட்டு அந்த ஆள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் வாயாது சாட்டையா சாக்கடையான்னு தெரியல, அந்த அளவுக்கு பேசுகிறாரு. முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து தூள் துப்பி பேசுகிறாரு. இதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்த லட்சணமா? இதான் நீங்கள் உங்கள் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? சீமான் அவர்களே மதிப்பாக பேசணும்பா. மாண்புமிகு சீமான் அவர்களே, ராஜாதி ராஜ கம்பீர ராஜ குலத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ பராக்கிரம அண்ணன் சீமான் அவர்களே சொல்லுங்கள். இப்படி தானே உங்களை மதிப்பாக சொல்லணும். இல்லைன்னா கேச போட்டியன்னா அது வேறு சிக்கலையா? ஏன் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கு? ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸுக்கு அலைஞ்சிட்டானுங்க. கொஞ்சம் யோசித்து பேசுங்க சீமான் அவர்களே. நீங்கள் நிறைய நல்ல முன்னெடுப்புகளை பேசுகிறீங்க. பல தடவை நானே பாராட்டி உங்களை வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் குறிப்பாக இந்த பனை மரத்தில் கல் இறக்கி அந்த கல்லை அரசாங்கமே விற்கணும்னு சொன்னீங்க இல்லையா? பாராட்டி நான் வீடியோ போட்டேன். நல்ல விஷயம்.
பட் இந்த மாதிரி திடீர்னு ஸ்டாலின் கூட போய் கூட்டணி வைக்கிற மாதிரி பேசுகிறீங்க, ஸ்டாலின் கூட இணக்கமாக இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பென்ஸ் கார் வருது, அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் நான் பேசலை. பட் அதை பற்றி பேசுகிறாங்கல்ல பொதுவெளியில். அந்தளவுக்கு செயல்பட்டது யார்? இதில் குஞ்சு கதை வேற. ஐயோ சாமி, இவரை நம்பி லட்சோப லட்சம் இளைஞர்கள் பின்னாடி போகிறாங்க. ஸோ சீமான் மேடையில் பேசுவது ஒன்று, நேரில் செய்வது ஒன்று. அவருடைய பேச்சு முன்னுக்கு பின் முரண். தமிழக மக்களை பகைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். கரூரால் அவரால் போய் ஓட்டு கேட்கவே முடியாது. சீமானும் கருணாநிதியும் ஒன்று, இதை அறியாதவன் வாயில மண்ணு. நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சீமான் தமிழ் தேசியவாதம் பேசும் ஒரு தலைவர். தலைவருக்கு உண்டான தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சென்னை உயர்நீதிமன்றத்திட்ட மதுரை கிளை அவரை தவறாக புரிந்து கொண்டது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல தவறாக புரிந்து விட்டது. நீதிமன்றம் அரசுடைய எல்லா விஷயங்கள்லையும் மூக்கை நுழைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைக்கிறது. அதுதான் நீதிமன்றத்துடைய வேலையா அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது ஒரு நீதிமன்றம் எல்லா விஷயங்கள்லையுமே தலையிட்டு இருந்துச்சுன்னா அரசால் செயல்பட முடியாது. ஒரு அரசாங்கம் கொள்கை ரீதியாக பாலிசி மேட்டரில் ஒரு முடிவு எடுக்கும். அதெல்லாம் இங்கே தலையிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் போயிடுது. நீதிமன்றங்களில் எத்தனை சிவில் வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது நான் கேட்குறேன். நம்ம சேனலில் போலி பத்திரங்கள், போலி ஆவணம் மூலமாக பதியப்பட்ட பத்திரங்களால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி பல வீடியோக்கள், 25-30 வீடியோக்கள் போட்டிருக்கோம். நம்ம எவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த நீதிமன்றம் முடிச்சிருக்கா? 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் எவ்வளோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. மாவட்ட நீதிமன்றங்கள், தாலுகா கோர்ட்டில், மதுரை உயர் எவ்வளோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. ஏன் வழக்கே 2009 போட்டது இன்னும் பெண்டிங்கில் கிடக்கு ஐயா. 17 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசி ஹியரிங் 2025 4வது மாதம் நடந்தது. இளங்கோவன் ஒரு ஜட்ஜ் இருந்தார், அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் எவனையுமே போடலை ஜட்ஜா. என் வக்கீல்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல ஜட்ஜு வரட்டும் ஜோசப், அவர் வந்தோடனே நம்ம போடுவோம். சில ஜட்ஜிட்ட போட்டானா ஒரு யானைக்கோனையாக தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடுவான், இல்லை பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுவார், வாய்தா போட்டு போயிடுவார் அப்படிங்கிறார். இதான் நிலைமை. இதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க நீதிமன்றமே, நீதிபதி அவர்களே. இந்த மாதிரி சாமானியனுடைய வழக்குகளை கவனம் செலுத்துங்க. எத்தனை மக்கள் 30 வருடமாக 40 வருஷமாக கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதிலெல்லாம் கவனம் செலுத்தாதீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியோடைய மனு, முன்ஜாமீன் மனுவை நேற்று ரத்து பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதில் கேவிட்டு போட்டு இன்றைக்கி உடனே விசாரணை. ஏன் இதே இது ஒரு சாமானியனுடைய நில வழக்கு, சிவில் வழக்கில் எத்தனை கேஸ்களை உடனடியாக நடத்தியிருக்கீங்க. டெய்லி எத்தனை சிவில் வழக்குகளை நீங்கள் டெய்லி நடத்துங்க. நீதிமன்றம் எல்லா இதுலேயும் மூக்க நுழைக்கி நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை குறைக்கணும். எல்லாத்துக்கும் நீதிமன்றம் போ, சிவில் வழக்கா நீதிமன்றம் போ, செக்கு பவுன்ஸா நீதிமன்றம் போ, ஒரு போலி பத்திரத்தை ரத்து பண்ணணுமா நீதிமன்றம் போ. அப்போ சப்ரிஜிஸ்ட்ரார் எதுக்கு இருக்காரு, மாவட்ட பதிவாளர் இருக்காரு, ஐஜி எதுக்கு இருக்காரு, எல்லாத்தையும் நீதிமன்றம் நிறையா இருக்கா, நீதிபதிகள் நிறையா இருக்காங்களா? அதுவும் கிடையாது. இடத்த வாங்கினா செத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சீமானுக்கு ஒன்றுனா உடனே துள்ளி குதிச்சுட்டு போடுறாங்க. செந்தில் பாலாஜி கொண்டுன்னா துள்ளி குதிச்சுட்டு முதல் வழக்காக விசாரிக்கிறாங்க. கலைஞரை அடக்கம் பண்ண இடம் இல்லை அப்படின்னு உடனே ராவோட ராவா கோட்டை திறந்து உடனே வழக்குகளை விசாரித்து உடனே ஆர்டர், கலைஞரை கடற்கரையில் புதைக்கணும் உத்தரவு. ஏன்னா சாமானியனுக்கு இதை செய்யுங்களேன். எத்தனை பேர் குப்பை சுப்பை முருக எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஹைகோர்ட்லேயும் தாலுகா கோர்ட்லேயும் அவங்க கோர்ட்டெல்லாம் வழக்கெல்லாம் விசாரிங்க. ஸோ நீதிமன்றங்கள் நான் சொல்கிறேன் ரொம்ப வரம்பு மீறி போகிறாங்க. நீதிமன்றங்களுடைய அதிகாரத்தை குறைக்கணும். எல்லாத்துக்கும் நீதிமன்றம்னால முடியாது. அப்போ தெருக்கு ஒரு கோர்ட் வைங்க, ஒரு தெருக்கு ஒரு கோர்ட், ஒரு நீதிபதி வைங்க. எல்லா வழக்குகளையும் போடுவோம். தெருநாய் பிரச்சனையிலிருந்து, பிச்சைக்காரன் பிரச்சனையிலேருந்து, ரோட்டில் கிடக்க குப்பை பிரச்சனையிலேருந்து போடுவோம். எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போயிடுவோம். எல்லாத்தையும் கலைச்சிருவோம். மாநகராட்சியை கலைச்சிருவோம், நகராட்சியை கலைச்சிருவோம், பேரூராட்சியை கலைச்சிருவோம், ஊரகத்துறையை எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போயிடுவோம். எவனும் வேண்டாம், மேயர் யாரும் வேண்டாம், எல்லாத்தையும் கலைச்சிட்டு நம்ம எல்லாத்துக்கும் கோர்ட்டு. அப்போ தெருக்கு ஒரு கோர்ட் வைக்கணும். வக்கீலுக்கு நல்ல பீஸ் கிடைக்கும்ல, எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனேன். இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்லணும்னு தெரியலை. ஒரு முதல்வர்
அவர் கருணை அடிப்படையில் அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. கம்பாஷனட் பேஸில் கருணை அடிப்படையில் கொடுக்குறாரு. அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லு. இதே நீதிமன்றத்தில் நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது காசு வாங்கிட்டு வேலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவர் கடைசியில் என்ன சொன்னார் அந்த வழக்கில்? நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. பணம் வாங்குறதே தப்பு, நான் திருப்பி கொடுத்துட்டேன்னாரு. டாஸ்மாக் ஊழல் இதெல்லாம், இதை பற்றிலாம் இந்த நாம் தமிழர்கள் பேசுனீங்களா? நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ரத்து பண்ணிட்டோம், கோர்ட்டு ரத்து பண்ணிருச்சு பணி ஆணைகளை, வேலை வாய்ப்பு ஆணைகளை, உத்தரவுகளை ரத்து பண்ணிச்சுன்னு மாறுதட்டுறீங்க. இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழப்பு. இதுக்கு பேசாமல் நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு திமுக கூட போய் சேர்ந்துருங்க. நாம் தமிழர் தம்பிகளை சீமான் ஏமாத்துறார். இந்த ஒரு குற்றச்சாட்டை நான் அவர் மேலே வைக்கிறேன். அவர் மீது எனக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் போய்விட்டேன். எழுதி வச்சுக்கோங்க, சீமான் சாகிற வரைக்கும் அவரால் எம்எல்ஏ ஆக முடியாது, எதுவுமே ஆக முடியாது. வேணா திமுக கூட கூட்டணி வச்சு திமுக போட்ட பிச்சையில் வேணா அவரால் எம்எல்ஏ ஆக முடியுமே தவிர சுயமாக ஒரு பயம் ஓட்டு போட மாட்டான். ஒரு பயம் நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க. அது இந்த சாக்கடை சாட்டை துறமுறை இருக்க வரைக்கும் சீமானுக்கு ஓட்டே கிடைக்காது, ஓட்டே கிடைக்காது. இப்படி மேடைக்கு மேடை கத்தி கத்தி சாக வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.